ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக பள்ளி மாணவர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக பள்ளிகளில் 12th மற்றும் 10th பார்த்தா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க. இப்போ நார்மலாக 1 to 9th இருக்கவங்க 11th பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 17ஆம் தேதியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்று முதல் கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 16ஓட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது. ஏப்ரல் 17 முதல் உங்களுக்கு கோடை விடுமுறை விதிக்கிறாங்க. அந்த வகையில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 days கிட்ட லீவ் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் எல்லா பள்ளி மாணவர்களுமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை தவிர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கோடை அதாவது வெப்பம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வெப்பம் போக போக அதிகமாக இருக்கும் அப்படின்றது காரணத்தால் ஒருவேளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நாங்கள் ஜூன் 4ஆம் தேதி திறக்க மாட்டோம், இன்னும் ஒரு 1 week அல்லது ஒரு 10 days தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ என்னதான் பார்த்தா அடுத்தது இப்போ இந்த கல்வியாண்டு முடிய போது அடுத்த கல்வியாண்டுக்கான எல்லா டைம் டேபிளுமே ரெடியாக இருக்க போது அதேமாரி ஆசிரியர்களுக்கு பார்த்தா தேர்தலுக்கான பணிகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 40 days கிட்ட லீவ் விடுறாங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் உங்களுக்கு கோடை விடுமுறை இருக்க போதுங்க. ஸோ அதனால் லீவில் பார்த்தா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.